சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நில்லு. நாம புருஷன் பொண்டாட்டியா நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலைங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியணும். ரூமுக்கு வெளியே ஆசையா காத்துக்கிட்டு இருக்கிற மத்த யாருக்குமே இது தெரியக்கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம நேத்து ராத்திரி சந்தோஷமா இருந்தோம். நம்ம முதல் ராத்திரி முடிஞ்சிருச்சு. நீ என்னை ஏமாத்தலாம், நான் உன்னை ஏமாத்தலாம், நமக்குள்ள என்ன வேணா நடக்கலாம். ஆனா நம்மளால நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரும் ஏமாந்துடக்கூடாது. அதுலயும் இது உன் தங்கச்சி துளசிக்கு தெரிஞ்சா அப்புறம் அவ மனசொடைஞ்சு போயிடுவா. அவளுக்கு இந்த உண்மை தெரியவே கூடாது. நமக்குள்ள நடக்கிற நாடகத்துல நீயும் நானும் மட்டும்தான் நடிகர்கள். நாம மட்டும்தான் நடிக்கணும். அத மனசுல வச்சுக்க. ஆமா, நாம இப்படியே வெளியில போனா வெளியில இருக்கிறவங்களா நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. முதல்ல வெளியில போயிடாத. நான் தான் முதல்ல வெளியில போகணும். இங்கே இரு. புலிக்குட்டி, கொஞ்சம் தக்காளியை கழுவி கொடுத்துறேன். கொடுத்தாய். 3 போதும். 3 போதுமா? என்னன்னா 4 போதும். அதான் அங்க வை. சரி. அப்பதான் உனக்கு காஃபி. துளசி, உன் நாத்தனார்கிட்ட என்ன ஏதுன்னு விசாரித்தா? ஓ, பொன்னி, இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே அண்ணனோட வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். நான் கும்பிடுற தெய்வம் என்னை கைவிடல. அதுக்காக நாளைக்கு உன் புருஷன் வீட்டுக்கு போன அனுப்பி வச்சிருவேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத. திரும்பவும் உன் புருஷன் கூட ஒண்ணு சேர்ந்துடலான்னு தப்பு கணக்கு போடாத. என் வயித்துல உன் அண்ணனோட வாரிசு வளரணும். அத நான் பெத்துக்கணும். நீ அந்த குழந்தைய பாத்துட்டு அப்புறம்தான் உன் புருஷன் வீட்டுக்கு போகணும். அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். ஏன் கட்டுப்பாட்டுல தான் வாழணும். நான் சொல்றபடிதான் நடந்துக்கணும். என்ன புரியுதா? என்ன பாக்குற? சத்தியத்துல இந்த கண்டிஷனும் இருக்கு. மறந்துட்டியா? இல்ல. மறக்காம இருந்தா சரி. அண்ணனுக்கு தடைப்பட்டிருந்த விஷயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சே. இனிமே நமக்கு இங்க என்ன வேலை இருக்கு? புருஷன் வீட்டுக்கு போலாம், அவன் கூட சந்தோஷமா குடும்பம் நடத்தலான்னு உன் மனசுக்குள்ள அந்த எண்ணம் வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் சொன்னேன். நான் எதையும் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். சரி, உனக்கு அண்ணனுக்கு சுட தண்ணி ரெடியா இருக்கு. குளிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க. அண்ணே, நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷமான நாள் மாதிரி உன் வாழ்க்கையில எப்பவும் தொடரணும். இந்த சந்தோஷம் பெருகணும். சீக்கிரமே இந்த வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கணும். நம்ம குடும்பத்திலே ஒரு வாரிசு உருவாகணும். அதை நான் எடுத்து என் தோள் மேலையும் மடியிலையும் போட்டு கொஞ்சணும். இதெல்லாம் சீக்கிரமே நடக்கணும். சரிண்ணே, பொன்னி குளிக்க போயிருக்கா. நீ போய் குளிச்சுட்டு வா. டிஃபன் எடுத்து வைக்கிறேன்.